ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாங் பீன்ஸ் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் லாங் பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவை ஒரு வெங்காயம். அந்த வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தேவை தேங்காய். அந்த தேங்காயும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பல் பூண்டு, அதையும் குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, வரமிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அப்புறமா பச்சை மிளகாய், கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லாங் பீன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட லாங் பீன்ஸ் மெழுக்கு வரட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.